ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிசி கேம்ஸ் எப்படி மொபைலில் ப்ளே பண்ணுறதுன்ட்டு. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிரிக்கெட் 26 எப்படி ப்ரோ மொபைலில் ப்ளே பண்ணுறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா 2 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக விளையாடணும் அப்படின்னா ஜிஃபோர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஒரு அந்த அவைலபிள் கண்ட்ரியில் வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எங்கிட்ட அவைலபிள் கண்ட்ரிஸோட ஜிமெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரோம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஃபோர்ஸ் ஆப். ஸோ ஜிஃபோர்ஸ் ஆப் அண்ட் சர்ச் பண்ணிவிட்டு ஏபிகே பியூன் கொடுங்க. ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து ட்ரஸ்டட் ஒன் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ் எல்லாம். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு அண்டு இன்ஸ்டால் கொடுங்க. அன்னோன் சோர்ஸ்னு கேட்கும், அப்ளை கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஜிஃபோர்ஸ் நவ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கெட்டின் கொடுத்துட்டு அண்ட் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன்அப் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் இதில் இருக்கிற லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஜெர்மனியும் ஸ்வீடனும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் பெட்டர் கனெக்ஷனுக்கு. இந்தியாவில் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் தேவைப்பட்ட யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட் அண்ட் அதர் திங்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஜெர்மனி அண்ட் ஸ்வீடன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஜெர்மனி யூஸ் பண்ண போகிறேன் இப்போ. அண்ட் ப்ளே வித் மொபைல் டேட்டா கொடுத்துக்கோங்க, டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் மோடு வந்து கஸ்டம் கொடுத்துக்கோங்க. கஸ்டமில் மேக்ஸ் பிட் ரேட்டும் கஸ்டம் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே ரெசல்யூஷன் வந்து 16:19 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரேம் ரேட் 60. அண்டு இங்கே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் ஃபார் போர் நெட்வொர்க் கனெக்ஷன். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அண்ட் தென் கனெக்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டோர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டீம், எக்ஸ்பாக்ஸ், எபிக் கேம்ஸ், நீங்கள் எந்த கேம்ஸ் நீங்கள் எந்த ஸ்டோரில் கேம்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டோரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம கேம் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வச்சுருந்த கேம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஜிஃபோர்ஸ் நவ்வில் என்ன இதுன்னா நீங்கள் EA ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் லைக் FC25, FC26 அண்டு WW கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியாது. அவங்க அப்ரூவல் கொடுக்கல ஜிஃபோர்ஸ் நவ்வில். ஸோ அதர் கேம்ஸ் நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் லைக் பிளாக் மிட் யூகங், மார்வல் ரைவல்ஸ் அண்ட் இங்கே நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டீமில் வந்து ஓன் பண்ணி வச்சுருக்கேன் கிரிக்கெட் 26. ஸோ இப்போ ப்ளே கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜிஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் அவைலபிள் இல்லை. ஸோ பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ வேணால் நீங்கள் VPN தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவிலேயே. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா VPN. ஸோ நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா Ninja VPN யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த VPNயில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் கேமிங் வந்து க்ளவுட் கேமிங்கில். ஸோ இப்போ நம்ம ஜெர்மனியை கனெக்ட் பண்ண போகிறோம், ஜெர்மனி VPN. ஆஃப்டர் ஜெர்மனி VPN கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜிஃபோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரிக்கெட் 26 ப்ளே கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டீமில் பை பண்ணிவிட்டேன். ஸோ நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கேம் லைப்ரரியில் வந்துச்சு. ஸோ நான் ப்ளே கொடுக்க போகிறேன், ப்ளே கொடுத்துட்டேன். அண்ட் கேமர்ஸ் ஐடி வந்து 13 பேர் இருக்காங்க. ஸோ ஜெர்மனிலையும் ஸ்வீடன்லையும் கேமர்ஸ் ஐடி அண்ட் ரிக்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும் அண்ட் குயிக்காகவும் இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ வந்து அந்த 2 சர்வரும் ஸ்டேபிளாக இருக்கும் கேமிங்க்கு, பார்த்து வச்சுக்கோங்க 2 சர்வரையும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பல்கேரியா அண்டு க்ரீஸு, நெதர்லாண்டு, சிங்கப்பூர் இந்த VPN கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேம் வந்து லோட் ஆகிடும். கேம் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் சில செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். இல்லை எனக்கு ஜிஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னா சொல்கிறேன் பாருங்கள். ஜிஃபோர்ஸ்னு வந்து ஒரு க்ளவுட் கேமிங் கேம். நம்ம 1 hour செஷன் லிமிட் ஃப்ரீயாக இங்கே பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், அப்கிரேட் நவ் ஃபார் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் வித் ஷார்ட்டர் வெயிட் டைம்ஸ். ஸோ ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அன்லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கலாம் வித் 1 hour செஷன். 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் கேம் எண்ட் ஆகிடும். அண்ட் அகெயின் நீங்கள் ப்ளே கொடுத்துட்டு திரும்ப ரிக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அண்ட் ரிக்கு கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ஹையர் ப்ரையாரிட்டிக்கு போனீங்கன்னா மந்த்லி லிமிட் கொடுத்துருவாங்க. மந்த்லி லிமிட்டில் நீங்கள் டெய்லி ஹவர்ஸ் லிமிட் இருக்கும், 6 hours டெய்லி ஹவர் லிமிட் இருக்கும். அண்ட் ஹையர் சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா அதுக்கு லிமிட் இருக்கும்.
ஸோ அது வந்து அன்லிமிட்டட் இல்லை, மந்த்லி லிமிட் தான் கொடுப்பாங்க. ஒரு 110 ஹவர்ஸ் ஃபார் மந்த்லி அண்ட் 100 ஹவர்ஸ் ஃபார் மந்த்லி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்லேயே போயிடுங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கலாம். என்ன 1 ஹவர் செஷன் லிமிட் எண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பி அகைன் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கேமர்ஸ் ஐடி வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்துட்டாங்கன்னா நம்ம கேம் லோடிங் ஆகிடும். ஓகே, உள்ளே வந்துட்டோம், கேம் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இல்லை என்னால் ஸ்டீமில் பை பண்ண முடியல, மொபைலில் ப்ளே பண்ண முடியலன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிசி இருந்தால் நீங்கள் வடக்கன்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க லோ ப்ரைஸில் கொடுப்பானுங்க. தேவைப்பட்டால் அது பை பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்பாக்ஸில் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, கேம் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆகிடுச்சு கேம். ஓகே, உள்ளே போனோடனே நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டீம் கனெக்ஷன் கேட்கும். ஸ்டீம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க உள்ளே. அண்ட் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் லாகின் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ப்ளே கொடுத்தாலே கேம் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து மைக்ரோஃபோன் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க, அண்டு ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மல்டி கண்ட்ரோலர் டிசேபிள் கொடுத்துருங்க, அண்டு இதை வந்து டிசேபிள் கொடுத்துருங்க, அண்ட் விர்ச்சுவல் கண்ட்ரோலர் டிசேபிள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கண்ட்ரோலர் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ட்ரோலர் டர்ன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள். ஓகே, கொடுக்குற கேம் லான்ச் ஆகிட்டுருக்கு. திரும்பி டர்ன் பேக் கொடுக்குறேன், திரும்பி ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, கேம் லான்ச்சிங் எக்ஸிக்யூட்டபிள் ஆகிடுச்சு. ஓகே, கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்படி தான் ப்ரோ நம்ம கேம்ஸை வந்து ஜிஃபோர்ஸ் நல்லா ப்ளே பண்ணலாம். ஓகே, என்னால் கண்ட்ரோல்ஸை வச்சு கரெக்டாக ப்ளே பண்ண முடியல ப்ரோ அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கண்ட்ரோலர் இல்லை பிசி கீபோர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ப்ளே பண்ணிக்கலாம். பிசி கீபோர்டுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் வந்து ஓடிஜி கனெக்ஷன் இருக்கும், அதை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோலருக்கு நீங்கள் ப்ளூடூத் கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளூடூத் டர்ன் ஆன் பண்ணிட்டு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக மினிமல் லேட்டன்சி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா விபிஐயை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் மினிமல் லேட்டன்சி அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போடுங்க, செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது லேட்டன்சி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க, லைக் ஈஸி ஹார்ட் அந்த மாதிரி. ஓகே, ஒரு மேட்ச் ட்ரை பண்ணுவோம் 1 ஹவர். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கேம்ஸும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்டீமில் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜிஃபோர்ஸ்னால கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டீமை அண்ட் நீங்கள் அவைலபிள் இருக்கிற லைப்ரரி கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, நம்ம பேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து கண்ட்ரோலர் வச்சு ப்ளே பண்ணல, ஆன்ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் வச்சு தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோல் செட்டிங்ஸை வந்து நான் ஏர்கார்டை மாற்ற போகிறேன். ஓகே, கண்ட்ரோல் இல்லாமல் ப்ளே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன்ஸ்க்ரீன் கண்ட்ரோலர்ஸில் ஏர்கார்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ணணுன்னா ஆர்டி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆர்டி ஹோல்டு பண்ணிட்டேன், பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ணுற பாருங்கள். ஓகே, 6 வந்திருக்கு பேக் ஃபுட்டில். இப்படி தான் நீங்கள் பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ணணும். ஆர்டி ஹோல்டு பண்ணிட்டு அண்ட் ஷார்ட் பட்டன்ஸை கொடுக்கணும். இல்லை எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, ஆன்ஸ்க்ரீன் கண்ட்ரோலர்ஸு யூஏ எல்லாம் எனக்கு கரெக்டாக பார்க்க முடியலன்னா உங்கள்கிட்ட கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா கண்ட்ரோலர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆன்ஸ்க்ரீன் கண்ட்ரோலர்ஸை. இப்போ நான் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோலருக்கு நான் செட்டிங்ஸ் வந்து ப்ரோ கண்ட்ரோலர் கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுத்துட்டேன்.
அண்ட் ப்ரோ கண்ட்ரோலரை வச்சு நம்ம ஆர்டி, எல்டி, L1, L2 அதெல்லாம் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, மிஸ் பண்ணிட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஆடிட்டோம். ஓகே, டாட் பால். ஓகே, நீங்கள் ப்ரோ கிளாசிக்கு கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்டியை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த எல்எஸும் ஆர்எஸும் வச்சு தான் நீங்கள் ஷார்ட்ஸ் ப்ளே பண்ண முடியும். ஓகே, அகைன் டாட் பால். ஓகே, இன்னும் ஒரு 2 பால் ப்ளே பண்ணுவோம் அண்ட் தென் எண்ட் பண்ணிப்போம் மேட்சை. ஓகே, கண்ட்ரோலில் ஒரு 6 அடிச்சிருக்கோம், ஷார்ட் பால். உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா நீங்கள் வியூ கண்ட்ரோல்ஸ் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க, ப்ரோ கண்ட்ரோல்ஸ் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறதுன்ட்டு. ஓகே, அகைன் 6 அடிச்சிருக்கோம். ஓகே, இப்படி தான் கைஸ் நம்ம பிசி கேம்ஸை வந்து மொபைலில் ப்ளே பண்ணணும். அண்டு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா மேட்ச்சு கட் ஆகிடும். அண்ட் அகைன் திரும்பி நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 hour செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் எண்ட் ஆகிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.